காலவேளையிலும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று அவளுடைய நேசர் கூப்பிடுகிறார். ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று கூப்பிடுகிறார். இந்த மணவாளியை அல்லாவிட்டால் அவனுக்கு அன்பானவளை இந்த இளமகன், சரியான தமிழில் தூய தமிழில் உங்களுக்கு பேசுகிறேன், இந்த இளமகன், இந்த வாலிபன் இப்படி சொல்கிறான். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. பொதுவாக புறா இப்படிப்பட்ட இடத்துல தான் தங்குகிறது என்று நான் அறிகிறேன். சில வகை புறாக்கள் கோயிலில் சரியா பெரிய கட்டடங்களிலே தங்குகிறது. கண்மலையின் வெடிப்புகள் சிகரங்களின் மறைவுகளிலே தங்குகிறது. My dove hiding in the caves, high on the cliff, hidden here on the mountain. Let me see you. Let me hear your voice. பாருங்கள், அது தங்குறதற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த புறா தங்குறதற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. ஒரு நல்ல இடம், பாதுகாப்பான இடம், தொல்லை இல்லாத இடம். யாரும் அதை பார்க்கவும் முடியாது, அதுக்கு சத்தத்தை கேட்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மறைவான இடத்துல அந்த புறா தங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. How about us? You young girls, how about you? இந்த இளவயது பெண்ணை குறித்து அந்த இளவயது நாயகன் இப்படி கூப்பிடுகிறான், என் புறாவே. எங்க? கண்மலையின் வெடிப்புகளும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிறவள். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் இந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தத்தின்படி தெளிவாக பேசிவிட்டால் அநேக சபைகளில் உள்ள வாலிப பெண்களுக்கு கோபம் வந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் மறைவாக தங்குகிறதை விரும்புவதில்லை. அவர்கள் வெளியரங்கமாக சாலை ஓரத்திலும் அல்லாவிட்டால் புறந்திண்ணைகளிலும் அல்லாவிட்டால் குளத்தோரத்திலும் ஆற்றோரத்திலும் கடலோரத்திலும் அவர்கள் உலாவி மகிழ்கிற காலம் இது. இந்த காலத்தின் கொடுமை இது. அந்த காலத்திலே அந்த இளவயதின் பெண்ணை அந்த இளவயதின் நாயகன் சொல்லி வர்ணிக்கிறான். அப்படிதான் கூப்பிடுறான். பார்த்தீங்களா? அந்த புறாவேன்னு சொல்றான். புறா அப்படிப்பட்ட இடத்துல தங்குறது. அந்த புறாவை போன்றவளே, அதை போல மறைவாக தங்குகிறவளே, அவளுடைய முகத்தை அவனுக்கே பார்க்க முடியல, அவளுடைய சத்தத்தை அவனுக்கே கேட்க முடியல. அதனால தான் உன்னுடைய முகரூபத்தை காண்பி, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்கிறான். இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம், ஒத்துக்கொள்வோம். உண்மைதானே? இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கிராமப்புறத்தவங்கன்னு சொல்றாங்க. கிராமப்புறத்தவங்க இல்லை, வேதத்தில் உள்ளது போல இருக்கிறோம். நம்ம எங்க தங்கி இருக்கிறாங்க இவங்க? இந்த இளவயதின் பெண் கண்மலையும் வெடிப்பில் இருந்தா வெளியே தெரியாது, யாருமே பார்க்க முடியாது, முகத்தையும் பார்க்க முடியாது, சவுண்டும் கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம். சிகரங்களின் மறைவான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அங்கே ஒரு பெண் இருந்திருக்கிறாள். அதை அறிந்துதான் இந்த வாலிபன், இந்த இளைஞன் இப்படி கூப்பிடுகிறார், இப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் உள்ள நிலைமை எப்படி உணர்வோம்? நம்ம திருந்திடணும், இது போல நம்ம மாறிடணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருந்தோம்னா பாருங்கள், இப்படியே அழைக்கப்படுவோம், என் புறாவே என்று. புறா ஒரு கபடற்றது. பார்த்துக்கிடுங்க, பறவைகளிலெல்லாம் கபடற்ற ஒரு பறவை புறா என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசு கூட சொல்லியிருக்கிறார், புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள், மறைவிடங்களிலே தங்கியிருங்கள். இந்த வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்கிறதா? அதானே, இந்த திண்ணையில எப்போதும் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது. ரோட்டில் ஆற்றுல போகிறதெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயோ பாவமே, உங்களை பற்றி நான் பரிதவிக்கிறேன். அப்படிப்பட்ட பேர் பெற்றவங்களை பற்றி பரிதாபமாக இருக்கிறது. இவளை குறித்து சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒருத்தியை குறித்து அவளுடைய நேசர் புகழ்ந்து சொல்லுகிறானே, புகழ்ந்து கூப்பிடுகிறானே,
ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட இடத்துல தங்கி இருக்கிறீங்க? நீங்க எந்த இடத்துல குடியிருக்கிறீங்க? நல்ல பாதுகாப்பான மறைவிடமான இடங்களில் தங்கி இருக்கிறீங்களா? மறைந்திருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப நல்லது. அதுதான் பாதுகாப்பு. இந்த நாட்கள் மிகவும் மோசமான நாட்கள். நீங்கள் பத்திரிகைகளிலெல்லாம் மோசமான செய்திகளை அதிகமாக படிக்கிறீர்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் மக்கள் வாழ்கிறார்கள். நம்ம மறைவிடங்களில், ஒளிவிடங்களில் மறைந்து வாழ வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அதுதான் முறை. அப்படிதான் இருக்க வேண்டும். உங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்தது போல எங்களை வளர்க்கணும்னு நினைச்சிடாதுங்க. நான் எங்க அப்பா அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்களோ அது போலதான் நாங்களும் எங்கள் பிள்ளைகளை வளர்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வளர்ப்போம் உள்ளவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள்ல, பக்தி உள்ள குடும்பங்கள்ல பிள்ளைகளை அப்படிதான் வளர்த்துருக்குறாங்க. நீங்களும் அப்படிதான் அநேகர் வளர்த்துருக்கிறீங்க. அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நம்ம பிள்ளைங்களை இதுபோல வளர்த்து பாதுகாப்பா நம்ம கொண்டு வந்துடணும். ஹல்லேலூயா. அடுத்து, நம்முடைய வாழ்க்கையில சில காலகட்டங்களில் நமக்கு ஆபத்து நேரிட இருக்கிறது என்று சொன்னால் நம்ம எங்க தங்கணும்னு ஒரு மாதிரியை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே தாவீது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் சவுலரசன் தன்னை கொன்றுவிடுவான் என்று பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் தங்கி இருந்தார் என்று 1 சாமுவேல் 23:28 படிக்கிறோம். பாருங்கள், சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி சவுல் தாவீதை பின்தொடர்ந்து போனபடியினால் அந்த இடத்தை விட்டு 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தாவீது 29ஆம் வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். டேவிட் left the desert of Maon and went to the fortresses at En-gedi. En-gedi என்கிற இடத்துல பாதுகாப்பான இடத்துல போய் தங்கி இருக்கிறார். எதனால? சவுல் தாவீதை பின்தொடர்கிறான் என்று அறிந்ததுனால பாருங்கள், அவன் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவன் வேறொரு இடத்துக்கு போய்விடுகிறான். ஹல்லேலூயா. நம்ம குடியிருக்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை. மாகோன் வனாந்திரத்திலே தாவீது குடியிருந்துட்டு இருந்தாங்க. மாவ் and went to the fortresses at En-gedi. En-gedi என்கிற இடத்துல பாதுகாப்பான இடத்துல போய் தங்கி இருக்கிறார். நம்ம பாதுகாப்பான இடத்துல தங்கி இருக்கிறது ரொம்ப அவசியம். பாதுகாப்பு இல்லாத இடத்துல எங்கேயாவது போய் பாருங்க, அங்க காஷ்மீர் எல்லை பகுதியிலேயோ கார்கில் பக்கத்தில் போய் நம்ம தங்கியிருக்க முடியாது. இன்னும் வெளிப்படையாக சொன்னால் கடலோர பகுதிகளில் குடியிருப்பது பெரிய ஆபத்து. எந்த நேரத்தில் அலை வரும், புயல் வரும், அங்கே சுனாமி வரும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆபத்தான இடங்கள். தீபகற்பங்கள், ஐலண்ட்ஸ், தீவுகளில் குடியிருக்கிறதுல கூட ஆபத்து இருக்கிறது. இப்போ பாதுகாப்பான இடம் நமக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை. கொடிய மிருகங்களின் தொல்லை இருக்கிறது, விஷ ஜந்துக்களின் தொல்லை இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம தங்கி இருப்பது பாதுகாப்பு அல்ல, நல்லதல்ல என்று கண்டால் அந்த இடத்தை விட்டு நாம் போய்விடுவது மிகவும் நல்லது. நம்ம ஒரு வீடு வாடகை குடி இருந்துட்டு இருக்கிறோம். அந்த வீட்டில் பயங்கரமான அசுத்தாவிகளின் தாக்குதல்கள், தொல்லைகள், உபத்திரவங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் செத்தாலும் இந்த வீட்டில் தான் இருப்பேங்க, நான் 10 வருஷம் இருந்துட்டேன், இன்னும் எனக்கு சாகு வரை இங்கே தான் இருப்பேன், அப்படி பிடிவாதம் கொள்ளக்கூடாது. பாதுகாப்பான இன்னொரு வீட்டுக்கு நாம் நகர்ந்து விட வேண்டும். ஒரு இடத்துல குடியிருக்கிறோம், அந்த இடத்தை விட்டு இன்னொரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, சூழ்நிலை அனுமதிக்கிறது என்றால் நம்ம ஒதுங்கிடணும். இந்த இடம் சரியில்லை, இந்த இடத்துல இருந்தால் உயிருக்கு ஆபத்து என்றால் ஒதுங்கிறது நல்லது. அதில் தவறு எதுவும் இல்லை. தாவீது தன்னுடைய உயிருக்கு பயந்து அப்படிப்பட்ட இடத்தை விட்டு, பாதுகாப்பு இல்லாத மாகோன் வனாந்திரத்தை விட்டு அங்கே இருந்து En-gedi என்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் எங்குமே அசைய மாட்டோம், நாங்கள் உலகமே அழிஞ்சாலும் இங்கே தான் இருப்போம். ஆந்திராவில் இதுக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்பு புயல் அந்த வேளையில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. எல்லாரும் கேட்டுக்கிட்டு அவரவர் இடத்துல அவரவர் இருந்தாங்க. எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? 1 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் ஆந்திராவில் செத்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, நாங்கள் இங்கே தான் இருப்போம்,
பெரிய ஆபத்து கிட்டி இருக்கிறது, இங்க இருந்து போயிருங்கன்னு சொன்னா போயிட வேண்டியதான். சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டு தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் அங்கே போய் லோத்துடைய கையை பிடிச்சு இழுத்து வெளியே விட்டாச்சு. லோத்துடைய மனைவியை கை பிடிச்சு விட்டாச்சு. அந்த அம்மா வேற வேலை பார்க்குது. ஒன்பது பிள்ளைகளை கை பிடிச்சு இழுத்தாச்சு. ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, சோவாருக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம லோத்து அங்க வேற இடத்துக்கு போயிட்டார். லோத்து எங்க போனாரு? ஆண்டவர் சொல்லாத இடத்துல போய் அவர் கூடாரம் போடுறார். பாருங்க, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சில தவறு பண்ணிக்கிறோம். பாதுகாப்பான இடத்துக்கு ஆண்டவர் போக சொன்னா நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு, நமக்கு சௌரியமான இடத்துக்கு, அங்க நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, சேமமா இருக்கு, நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அங்க நம்ம போயிட்டு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமா, இந்த சமபூமியில நிக்காத, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லி சொன்னா அங்க அந்த லோத்துடைய மனைவிக்கு கொஞ்சம் தாமதமாகி விடுகிறது இல்லையா? சோவாருக்கு போய் சேர்ந்து விட்டார் லோத்து. ஆண்டவர் போக சொன்னது எங்க? மலைக்கு போக சொன்னார். மலைக்கெல்லாம் என்னால ஏற முடியாது, சோவார்ல போய் குடியிருக்கிறார். ஐயா, சோவார்ல போய் குடியிருந்து சாப சந்ததி உருவாகி போச்சு. ஆண்டவர் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொன்னா போயிடணும். அதுதான் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. போக வேண்டாம், நீங்க இருந்தா இருந்துக்கிடலாம், எந்த தப்பு இல்லை. ஆண்டவர் எப்படி சொல்றார்? ஒரு ஆலோசனையை கேட்டுக்கொள்வோம், ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தாவீது தேவ ஆலோசனைப்படியே செயல்படுகிற ஒரு மனுஷன், தேவ ஆவியை உடையவர். இப்ப சவுல் துரத்தி வருகிறான் மாகோன் வனாந்திரத்திலே. அதனால அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து விட்டார். என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், எங்களால் முடியும், எவ்வளவு வந்தாலும் பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் நம்ம வீராப்பு பண்ணக்கூடாது, ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. பாருங்க, தேவகுமாரன் இயேசு பிறந்த வேளையில கர்த்தருடைய தூதன் ஒப்பனத்திலே தோன்றி யோசேப்பிட சொல்றாரு, பிள்ளையும் தாயையும் எகிப்துக்கு அழைத்து கொண்டு போவோம் இல்லையா? அழைத்து கொண்டு போனாரா இல்லையா? போனாரு. அதான் பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்றாரு, தூதனை கொண்டு சொல்றாரு, சொப்பனத்தில் தோன்றி போயிட்டார். பாதுகாப்பான இடத்துல குடியிருத்துக்கணும். இந்த இடம் சுத்தப்பட்டு வராது, இது நமக்கு உகந்த இடம் இல்லை என்று ஒரு காரியம் ஆண்டவர் உறுதிப்படுத்தி விட்டால், தெளிவுபடுத்தி விட்டால் நம்ம ஒதுங்கி போயிடணும். அதுக்கு தான் இந்த ஆலோசனை தேவன் என்று நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சில காலகட்டங்களில் நம்ம நல்லா வழி நடத்துவார். எதுவரை? நம்ம அவருக்கு செவி கொடுக்கும் காலம் வரையும். செவி கொடுக்க தவறினால் ஆண்டவர் அமைதியாயிருவார். வர நம்ம இஷ்டம் போல போக வேண்டியதான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, நீ கேரி தாற்றங்கரையில போய் அங்க ஒளிந்து அங்க போய் உட்கார்ந்து சொல்றாரு. நாட்டில் நடமாடுங்க அவர் வழி இல்லை. அந்த ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவி இயேசவேலும் எலியாவை கொண்டு விடுவாங்க பிறகு. இவருக்கு நாட்டில் நடமாடுறதுக்கு வழி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றங்கரையில போய் அங்க ஒளிஞ்சிரு, அங்க உட்காருன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசிக்கே இந்த கதியானா நம்ம போல உள்ள ஆட்களுக்கு எந்த கதி? ஆண்டவர் எங்க போய் இருக்க சொல்றாரோ நம்ம இருந்துக்கிடுவோம். அதனால ஒன்றும் கெட்டு போகாது. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் போய் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. He went and stayed by the brook Cherith. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, கேரி தாற்றண்டையிலே போய் ஒளித்துக் கொண்டிரு. ஒளிந்திருக்க சொல்றாருங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். எலியா ஆகாபை பார்த்து சொல்றாரு, என்னுடைய உத்தரவு இல்லாமல் 3.5 ஆண்டுகள் மழையாவது பனியாவது பெய்வதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவு சவால் விட்டு சொன்ன பிறகு, அவ்வளவு வல்லமையுள்ள தேவ மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போயிரு? கேரி தாற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க அவருக்கு சாப்பாடு நடந்ததா? ஆண்டவர் காகங்களை கட்டளையிட்டார். காகங்கள் சூடான அப்பவும் இறைச்சியும் தினமும் 2 வேளை கொடுத்து ஆண்டவர் எலியாவை போஷித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எலியாவிடத்திலே அப்படி சொல்லுகிறார் என்றால், நம்மிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார்.
எலியா சாதாரண ஆள் இல்லை, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன். என்னுடைய உத்தரவு இல்லாமல் பார்த்தீங்களா மழை பெய்யாவதில்லை என்று சொல்லிவிட்டார். ஆகாபிட்டே சொல்லிவிட்டாரு, ஆகாபிட்ட நேரே சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் நீ ஒளிச்சிருன்னு சொன்னாரு. ஒளிச்சிருக்க வேண்டியதுதான். ஒளிச்சிருக்க வேற இடம் இல்லையா? ஆத்தங்கரையிலே அவன் ஒளிச்சிருக்க சொல்றாரு. இது என்னையா கொடுமை? உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியத்தின் ரகசியங்கள் எல்லாம் புரியாது. ஆண்டவர் ஆத்தங்கரையில் போய் ஆத்தங்கரையில உட்கார வேண்டியதுதான். அங்க போய் உட்கார்ந்து இருந்தார். கர்த்தர் காகங்களை கட்டளையிட்டு அவரை போஷித்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கேரி தாற்றங்கரையில தண்ணி தீர்ந்து போச்சு, வத்தி போச்சு. இப்ப ஆண்டவர் ஒரு மழை அனுப்பியிருக்கலாம்ல. ஆண்டவர் மழை அனுப்ப மாட்டார். 3.5 வருஷம் பெய்யாதுன்னு சொன்னார்ல தேவ மனுஷன். மழை பெய்யல, ஆத்துல தண்ணி வத்துனது ஆண்டவர் திரும்ப சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிவாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். Go to Zarephath and dwell there. சாரிவாத்துல போய் அங்கே தங்கியிருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது ஒரு சாதாரண இடம். இந்த கேரித்தாற்றங்கரையிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடம். அது ஒரு சாதாரண கிராமம் தான். சாரிவாத்து ஊருக்கு போ, அங்க போய் தங்கியிருன்னு சொல்றாரப்பா. இதெல்லாம் யாரால கொடுக்க முடியும்? நான் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவ மனுஷன் இல்லையா? வல்லமையுள்ள தேவ மனுஷன்ட்டு ஆண்டவர் முதலாவது ஆத்தங்கரையில போய் இருன்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? சாரிவாத்து ஊர்ல போய் குடியிரு, அங்க ஒன்ன போஷிக்கிறதுக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப எங்க போய் தங்கி இருக்கிறாரு? சாரிவாத்து ஊருக்கு போயிட்டார். அங்க விதவையை கொண்டு தேவன் போஷிக்கிறார். ஆண்டவருடைய வழிநடத்தலை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் அனைவருக்கு தெய்வீக வழிநடத்தல் தெரியாது. எனக்கு வல்லமை இருக்கு, பரிசா இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அந்நிய பாஷை இருக்கு, வரங்கள் இருக்கு. உங்களுக்கு வரங்களும் அந்நிய பாஷையும் வல்லமை எல்லாம் இருக்கிற சந்தோஷம். ஆண்டவர் சொல்ற போல செயல்பட முடியுமா? இங்க போ, இங்க தங்கினா அப்படி செய்வோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவிட்டே அப்படி சொன்னாரு. முதல்ல ஆத்தங்கரையில போய் இரு, இப்ப விதை வைக்கிட்ட அங்க கிராமத்துக்கு போ, சாரிவாத்து ஊருக்கு போ. ஆண்டவர் சொன்ன போல அங்க போனாரு. அவர் ஆண்டவர் அங்கே போஷித்தார். ஹல்லேலூயா. சாரிவாத்து ஊர் விதவையை கொண்டு தேவன் போஷித்தார். ஹல்லேலூயா. ஒரு குறையும் ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் எலியாவை போஷிக்க மறந்து விடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எலியா அதுக்கு பிறகு எங்க போய் தங்கி இருக்கிறார்னு பார்த்தா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சா அவர் அங்க ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறார். எங்க? 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். He went into a cave and spent the night. கெபிக்குள்ள போய் தங்கி இருக்கிறாரப்பா. ஆண்டவர் கெபிக்குள்ள போய் தங்கி இருக்க சொன்னாரா? இல்ல. எலியா சூரச்செடி கிளம்பி படுத்துக்கிட்டு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்ல போது கர்த்தாவே என் பிராணன் எடுத்துக்கணும்னு சொல்லி வேதனையோடு சோகத்தோடு சொல்லிட்டு படுத்த வேளையில கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை பொழுந்திருந்து போதனம் பண்ண சொல்லி கடலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்து தண்ணீரும் கொடுத்து குடிக்க கொடுத்து விட்டு திரும்ப அவர் சாப்பிட்டு படுத்துக்கிட்டாருன்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்பின பிறகுதான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழுந்திருந்து திரும்ப எழுந்திருந்து புசித்து கொடுத்து ஒரே பர்வதம் மட்டும் 40 நாள் நடந்து வந்திருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? 40 நாள் நடந்து வந்த பிறகு அங்கே ஒரு கெபிக்குள்ள போய் தங்கிட்டார். குளிருக்காகவா, பனிக்காகவா, பயந்தா? இல்லை. அவருக்கு சோகம் இன்னும் மாறல போலதான் தெரியும். அவருக்கு இன்னும் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதனால ஆண்டவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். He said, what are you doing here, Elijah? எலியாவே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்ப கெபிக்குள்ளாவே இருக்கிறாரா? கெபிக்குள்ளாவே போய் தங்கி இருக்கிறாரு. முதலாவது சூரச்செடிகளை போய் படுத்துக்கிட்டாரு. கர்த்தர் தூதனை அனுப்பி அவங்க தலையில சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் குடிக்க கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டாரு. திரும்பவும் தூதன் 2வது தடவை கொடுக்குறாரு. சாப்பிட்டுட்டு 40 நாள் ஒரே பருவம் மட்டும் நடக்கிறாரு. திரும்ப கெபிக்குள்ள போய் தங்கிட்டார். நம்ம கதை எப்படி? நீங்க எந்த கெபியை பார்த்துட்டு இருக்கிறீங்க? எங்கேயாவது கெபி இருக்கான்னு பாக்குறீங்களா? உங்க ஊர்ல கெபியா தான் இருக்கா? இருந்தா எங்கேயும் போய் அங்க கெபியில எதையும் போய் தங்கிடாதுங்க.
கெவியை போன்ற வசம் இல்லாத இடத்துல, வசம் இல்லாத வீடுகளில் போய் தங்கிறாருங்க. அங்கே கெவிக்குள்ளாலே எந்த வசதியும் இருக்காது. அங்கே ஆராதனையெல்லாம் பண்ண முடியாது. அங்கே நான் நிம்மதியே இருக்காது. வாழ்க்கையில் வெறுத்து போனவங்க, சோகத்தில் மூழ்கினவங்க தான் அங்கே போய் இருக்கிறாங்க. எலியா அங்கே போய் தங்கி இருந்தது சரி என்றால் ஆண்டவர் இப்படி கேட்டிருப்பாரா? ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம், இங்கே உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு. அங்கே கெவிக்குள்ளால உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு எலியா ஆண்டவர்கிட்ட சொல்றாப்புல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரேல் புத்திர உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் பொறுமையாக பேசுகிறார். நீ ஒருவன் மாத்திரம் இல்லப்பா, நீ செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது என்று எலியா செய்ய வேண்டிய ஊழியத்தை ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். அதுக்கு பிறகு நீ மட்டுமல்ல, உன்னை பார்க்கலும் 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்தில் இருக்கு, பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை யுத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7000 பேரை இஸ்ரவேலை மீதியாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக நாம் வாழ்ந்து சில காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வரலாம். ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் இப்போ இவர் ரொம்ப சோகத்தில் மூழ்கி சூரச்செடிகளை போய் படுத்துக்கிட்டாரு. அங்கே சாப்பாடு கொடுத்தாச்சு, அதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டாரு. திரும்ப பிரயாணம் 40 நாள், அந்த ஒரு சாப்பாட்டில் பிரயாணம் தொடர்கிறது. வந்துட்டார். ஒரே பர்வதம் மட்டும் வந்தாச்சு. அங்கே வந்தவரை என்ன பண்ணுறாரு, இங்கே ஆண்டவர் எதிர்பார்த்து ஏதாவது செய்கிறாரா? திரும்ப அவருக்கு அந்த தூக்க மயக்கம் இல்லை, அந்த சோக காற்று போகலை, சோகமாக இருக்கிறாரு. கெவிக்குள்ளே போய் தங்கிக்கிட்டார். ஆண்டவர் கண்டுக்கிடாமல் இருக்கல. நம்ம இதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களில் சிலர், உங்களில் யாராக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து உனக்கு இங்கே என்ன காரியம்னு கேட்குறார். உங்கள்கிட்ட நான் கேட்க வரல, உனக்கு இங்கே என்ன காரியம், இங்கே உனக்கு என்ன வேலை, இங்கே என்ன வேலை, இந்த கெவிக்குள்ளால உனக்கு என்ன வேலை, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை. உன்னுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே நீ சோகத்தையும் வேதனையும் அனுபவித்திருந்தாய். அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் உன்னை தேற்றினார், தைரியப்படுத்தினார், உன்னை உற்சாகப்படுத்தினார், உன்னை அரவணைத்தார், உனக்கு புதுபலம் கொடுத்தார். இப்ப எங்க போய் தங்கி இருக்கிற, எங்க போய் தங்கி இருக்கிற, கெவிக்குள்ளால போய் தங்கி இருக்கிறியா? ஆண்டவர் கண்டுவிடாம இருந்துருவார். ஆண்டவருக்கே தெரியாதுல்ல, ஆண்டவருக்கு தெரியுமா? கெவிக்குள்ள போய் ஆண்டவர் தங்க சொன்னாரா எலியாவிடத்துல? உனக்கு இங்க என்ன வேலை, என்ன காரியம்னு கேட்கிறார். பத்தியா, நீ ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்குது, எல்லாம் செய்து முடிச்சு. அதுக்கு பிறகுதான் உனக்கு படிச்சு பாரு, வீட்டில் போய் படிச்சு பாரு. நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்கிறார். ஹல்லேலூயா. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. பத்தியா, ஆண்டவர் மிக உத்தரவாதத்தை, பெரிய பொறுப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்றை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரு. நீ கெவிக்குள்ளால போய் உட்கார்ந்துக்கிடுவியா? யாரெல்லாம் கெவிக்குள்ளால போய் உட்கார்ந்துருந்தவங்க, கெவிக்குள்ளார உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் மண்டையும் கொண்டையும் கீழே போடுறாங்க. எல்லாம் நிமிந்து உட்காரு. கமான் சுட்டரைட், கவனமாக கேளுங்க வசனத்தை. உன்னுடைய வாழ்வில் எத்தனை நேரங்களில் ஏற்பட்ட சோகத்தை, வேதனை, துக்கத்தை எல்லாம் மாற்றி உன்னை அரவணைத்தார், ஆறுதல் படுத்தினார், சந்தோஷப்படுத்தினார். நீ 40 நாள் நடந்து திரிஞ்ச தெம்பா இருந்த, இப்ப போய் கெவிக்குள்ளால போய் தங்கிவிட்ட. ஆண்டவர் காணாம விட்டுருவார். இப்ப ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை, இந்த ஊர்ல என்ன வேலை, இங்க உனக்கு என்ன வேலை, என்ன செய்யறதுக்காக இருக்கிற? நான் ஒருத்தர் மாத்திரம் தான் இருக்கிறேன், வேற யாரும் இல்லை. தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போட்டாங்க, என்னையும் கொல்ல பாக்குறாங்க. ஆண்டவர் எப்படி எவ்வளவு பேரை வச்சிருக்கிறார், உனக்கு ஏதாவது தெரியுமா? எலியாவை போலயே பேசுறது. நீ எலியாவா? எலியாவா நீ? இல்ல இல்ல, எலியா சொல்றாரு, நான் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா 7000 பேரை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நிம்சியின் குமாரன் யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை தீர்க்கதரிசியாக உன்னுடைய ஸ்தானத்திலே ஏற்படுத்து. ஹல்லேலூயா. அப்படி சொன்னார்ல. செய்ய வேண்டியது இருக்கா இல்லையா? முடிஞ்சு போச்சா? ஆண்டவருக்கா ரொம்ப சாதிச்சிட்டியோ? ஆண்டவருக்கா எல்லாம் செய்து முடிச்சிட்டியா? இல்லையே, இன்னும் நீ நிறைய செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா?
அதுக்காக நீ கொஞ்சம் உற்சாகப்பட வேண்டும், பலனடைய வேண்டும். அல்லேலூயா. எங்கேயாவது போய் கெபீர போய் இருந்துக்கிட்டால, ஆமா, கெபீர போய் இருந்துக்கிட்டு செல் அடித்தாலும் எடுக்க மாட்டாவோ, கூப்பிட்டாலும் பதில் வராது. என்ன அநியாயம், கொடுமை. அவ்வளோ பெரிய ஆளாகியாச்சா இப்போவே? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்காக யார் போவான், யாரை அனுப்புவேன்? அடுத்த வாரம் மிஷனரி ஞாயிறு என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகத்தையும் வேதனையும் நினச்சிக்கிட்டு எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறோம். நம்ம ஒரு ஆள் இல்லை. ஆண்டவர் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. 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 அடுத்து பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற வேளையில ஈசாக்கின் மகன் யாக்கோபு தகப்பனையும் அண்ணன் ஏசாவையும் ஏமாற்றி தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் தாய் மாமன் வீட்டுக்கு போயிட்டான் இல்லையா? அங்கே சுமார் 20 ஆண்டுகள் பணிவிடை செய்து பெரிய பரிவாரங்களோடு 2 பரிவாரங்களோடு தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிற வேளையில் ஒரு செய்தி கிடைக்கிறது. இவருடைய அண்ணன் ஏசா எதிர்கொண்டு வருகிறான் என்ற ஒரு செய்தி வருகிறது. அப்போ அந்த அண்ணனுக்கு நிறைய வெகுமதிகளை வேலைக்காரர்கள் மூலம் அனுப்பி வைக்கிறான். அதோடு ஒரு காரியம், ஒரு செய்தியும் அவங்களுக்கு அண்ணனுக்கு சொல்லி இருக்கிறான். அதை குறித்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்தால் அந்த யாக்கோபு சொல்றாருல, நான் இத்தனை காலமும் லாபானுடைய வீட்டிலே தங்கியிருந்தேன் என்று ஒரு வார்த்தை வைக்கிறான். லாபானுடைய வீட்டிலே தங்கியிருந்தேன், நான் வேற எங்கேயும் ஒளிஞ்சு ஓடி போகல. என் மாமன் வீட்டில், உனக்கும் மாமன் எனக்கும் மாமன், அங்கதான் நான் போய் தங்கியிருந்தேன் என்கிற வார்த்தையை சொல்லி விடுகிறார். நீங்கள் என் ஆண்டவனாய் ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. லாபான் யாருக்கும் மாமன்? ஏசாவுக்கும் மாமன், யாக்கோபுக்கும் மாமன். அங்கதான் போய் தங்கியிருந்தேன் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். இவர் வேற எங்கேயோ ஊரெல்லாம் சுற்றிட்டு எங்கேயோ நாடோடி பயிரா போயிட்டு நிறைய ஆட்களோடு வேலைக்காரர்களோடு பெண்களோடு குழந்தை குட்டிகளோடு வாரான். இவன் எங்கே போனானோ, இவன் என்ன பண்ணானோ ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக, ஏசா தனக்கு ஒரு கேடு செய்திடக்கூடாது என்பதற்காக நான் வேற எங்கேயும் போயிட்டு வரல, நம்ம மாமா வீட்டில் தான், அங்கே தான் இவ்வளோ காலம் போய் தங்கியிருந்தேன்னு சொல்கிறாங்க. சில ஆட்கள் இடத்துல ஏதாவது கேட்டால் அவங்கள்ட்ட எந்த உண்மையும் வராது. மர்ம ஆசாமிகள், உண்மையை சொல்ல மாட்டாங்க. யாராவது கோவப்பட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, யதார்த்தமாக கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சில சின்ன பிள்ளைங்க, பையங்க அல்லது வாலிபர்கள் ஊட விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீ எங்கே போனேன்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை சரியா சொல்ல, எப்படி போனேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பாடாக போகுது. ஆமாம், சில திருட்டு விஷயங்களில், சில பண கையாடல், லஞ்சத்தில் எல்லாம் போலீஸ் காவலில் எடுத்து அவரை விசாரிக்கிறார்கள். எதுக்கு எதுக்கு தெரியுமா? நீதிமன்ற காவல்னு சொன்னால் சாதாரணமாக விசாரித்து அங்கே ஜெயிலில் போட்டுருவாங்க. போலீஸு காவலில் எடுத்து விசாரிக்கிறான்னா இஞ்சி இஞ்சா பஞ்சு பண்ணிடுவாங்க. என்னது இஞ்சி இஞ்சா பஞ்சுன்னா தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் குண்டூசி வச்சு குத்தி எடுத்துருவாங்க, நாடி நரம்ப எடுத்துருவாங்க. நீதிமன்ற காவல் வேற, போலீஸ் காவல் வேற. 2 நாள் அவரை விசாரிக்கிறது, எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். இவர் உயிருக்கு பயந்து அண்ணன் கொன்னெடுத்து போடக்கூடாது உள்ளதுக்காக முன்கூட்டியே இப்படி ஒரு தகவல். லாபானிடத்துல தான் இவ்வளவு காலம் போய் தங்கியிருந்தேன் என்கிற செய்தியை சொல்கிறார். தன்னுடைய பாதுகாப்பை கருதி இப்படி ஒரு தகவல் சொல்கிறார். சில காலகட்டத்தில் நம்மை பற்றி எந்த தகவலும் தெரியாதவர்கள் நம்மை சந்திக்க நேரிடும் பொழுது, நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்டால் நான் எங்கும் செல்லவில்லை. எங்கும் செல்லவில்லையா? எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் கேயாசி நாகமானுக்கு பின்னால போய் தீர்க்கதரிசி வாங்க மறுத்த பொருட்களை எல்லாம் வாங்கி அவன் வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, நீ எங்கே போயிட்டு வரனோ நீ எங்கும் செல்லவில்லை, உன்னுடனே என் மனம் வரவில்லையான்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. நானும் எங்கும் செல்லவில்லை, ஏன் இப்படி நீ பிச்சலாட்டம் பண்ணுகிறாய்? கேயாசிக்கு ஒரு பரிசு கிடைத்தது. என்ன பரிசு? நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் சந்ததியும் பிடிக்கும்னு ஒரு ஆசீர்வாதம் எலிசா சொல்லி அனுப்புகிறார். அதோடு போனான், தொலைஞ்சு போனான். பாவம். நான் நஷ்டப்பட்டு போறவங்களை பற்றி சந்தோஷமாக சொல்கிற ஆள் கிடையாது, சந்தோஷப்படுற ஆள் கிடையாது.
யாருக்காவது பயங்கர வியாதியோ பாதிப்போ சாவோ வந்தால் ரொம்ப வருத்தப்படுற ஒரு ஆள் நான். இப்போ கேயாசி நான் எங்கும் செல்லவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஏசா இவன் எங்கே போயிட்டு வந்தான்னு ஒன்றும் கேட்கல, இவராகவே முன்கூட்டியே சொல்லிக்கிட்டார். ஏன் அப்படி சொல்லிக்கிட்டாருன்னா, நம்ம மாமா வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன், நீங்கள் வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிடாங்கன்னு உள்ளதும் சொல்லிவிட்டார். நீங்கள் எப்படி நம்ம கதை எப்படி, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வேற எதையோ ஒரு கதையை சொல்லி ஊரு உலகம் ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுக்கிட்டு உண்மையே வராது. உண்மை வராதவங்கள்ட்ட ரொம்பவே பேசக்கூடாது, ரொம்பவே வச்சுக்கிடக்கூடாது. அவங்கள கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தா நமக்கு என்னைக்கும் நல்லது, அதுதான் நமக்கு நல்லது. கேயாசியை ஓரம் கட்டிட்டாப்புல, எலிசாவுக்கு இடத்த விட்டு போயிட்டாப்புல, அவனே போயிட்டான். போ, உள்ளதை உள்ளதென்று நாம் சொல்லிவிட வேண்டும். இவர் வேற எங்கேயாவது அலைஞ்சு திருந்தா, இவன் நாடோடியா போனா, இவன் உருப்படாதவே, அப்படி தப்பா நினைக்கக்கூடாது என்பதற்காக உள்ளபடி கரெக்டாக சொல்லிட்டாங்க. இதற்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய தகப்பனை நான் பார்க்க போகிற வழியில் யாராவது விசுவாசிகள் கேட்டால் எங்கே போனீங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவேன், எங்கள் அப்பாவை பார்க்க போனேன், இல்லை என் மாமனார் உடம்பு சரியில்லை அங்கே போனேன். ஆனால் ஒரு பிசாசுக்கு ஒருத்தரும் உங்களுக்கு இல்லை, இந்த சபையில் இப்பொழுது அந்த ஆசாமி இல்லை, என்னட்ட கேட்ட பிறகு என் மனைவிட்ட கேட்பாப்புல, பாஸ்டர் எங்கே போனார். அதுக்கப்புறம் என் பிள்ளைகிட்ட கேட்பாப்புல, எப்போ எங்கே போனாங்க. அதுக்கப்புறம் மனசு ஆர்வம் எனக்கு தெரியாது, ஒரு பிசாசுக்கு ஒருத்தரும். ஆமாம், நம்ம போன இடத்த உள்ளபடி சொல்லிட்டா அது கூட நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு பாதுகாப்புக்கு ஏதுவான ஒரு பாயிண்ட். தம்பி இது ஒன்று காணலையப்பா, கொஞ்சம் நாளாக எங்கே போனேன், நான் எங்கும் செல்லவில்லை. பாப்பா உன்னை காணவில்லை, எங்கே போனாய், நான் எங்கும் செல்லவில்லை. நீ ஏன் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி புழுவுறாய், ஏன் இப்படி உனக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தது யார். இது பெரிய தப்பு. ஏசா யாக்கோபிடத்தில் கேட்கல, பாதுகாப்புக்காக தன்னை குறித்து தவறான ஒரு எண்ணம் அண்ணனுக்கு இருக்கக்கூடாது. அந்த கோபத்தில் எரிச்சல்ல ஆத்திரத்தில் இவன் எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு கிடக்கிறான், இவனை போட்டு தள்ளிடுவோம் காலி பண்ணிடுவோம்னு நினைச்சு செய்யக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்றாங்க. அது கரெக்ட். எங்க போய் தங்கி இருந்திருக்கிறாரு யாக்கோபு, அப்பாவுடைய ஆலோசனைப்படியும் அம்மாவுடைய ஆலோசனைப்படியும் தான் தாய் மாமா வீட்டில் போய் தங்கி இருந்தார். அது தெரியுமா உனக்கு? எப்பா கவனிச்சிக்க, உனக்கு தாய் மாமனுக்கு வீட்டில் பொண்ணு எத்தனை இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லி சம்மதிச்சு நீ போய் அங்கே பொண்ணு கட்டினா ஆல் ரைட், நோ அப்ஜெக்ஷன். ஆனால் யாக்கோபு கல்யாணம் பண்ண போல 2 பண்ண முடியாது. அது இப்போ புதிய பாட்டில் அனுமதி கிடையாது, ஒன்று தான், ஒன்லி செலவு. அதை தெரிஞ்சுக்கிடணும். அப்பாவும் சொல்லி அனுப்புற ஜோம் ஆசீர்வச்சு அனுப்புறாப்புல, அம்மாவும் சொன்னாப்புல. அப்பா அம்மா 2 பேரும் சொல்லி தான் யாக்கோபு லாபானுக்கு வீட்டில் போய் தங்கி இருந்தது. அங்கே போய் இத்தனை வருஷம் அங்கே தங்கி இருக்கணும்னு நினைச்சு போகல, ஏதோ கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு பிற அண்ணன் கோபம் ஆத்திரம் தீர்ந்ததும் நம்ம வந்துடலான்னு தான் நினைச்சாப்புல. ஆகவே தான் முதலாவது யாக்கோவுக்கு கூடால சுமார் 1 மாதம் தங்கி இருந்தாப்புல. ஆதியாகமம் 29:14 எழுதப்பட்டிருக்கு. சுமார் 1 மாதம் யாக்கோபு கூடல யாக்கோபு லாபானு கூட தங்கியிருக்காங்க. ஆனால் பின்னால நாட்கள் போக போக சுமார் 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, ரைட், இருந்துட்டு போச்சு. இது மர்மமான ஒரு விஷயம் இல்லை. அன்பான வாலிப தம்பிகளே, வாலிப பிள்ளைங்களே, நீங்கள் ஊர் உலகத்துக்கு எங்கேயும் சுற்றக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா இந்த காலத்தில் தேவ சபையின் பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவிட்டையோ அம்மாவிட்டையோ அனுமதி கேட்டு அவங்க சொல்லி நீங்கள் போனால் பயம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அப்பா அம்மாட்ட சொல்லாமல் நீ எங்கேயாவது போயிட்டு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீ வர்றது போல பெரிய துரோகம், ரெண்டகம், வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட தவறுகளை சபையின் பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க செய்யக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய தவறு தீமை உங்க வீட்டில் நீங்க செய்யிருந்தா கூட உங்க அப்பாவோ அம்மாவோ அல்ல அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து நீ இந்த ஊர்ல போய் என் தம்பி வீட்டில் அல்ல என் அண்ணன் வீட்டில் கொஞ்ச நாள் இது தங்கி இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனா போங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாம நீ ஏதோ ஒரு தவறு செய்துட்டா மாட்டிட்ட, இனி நமக்கு காலம் தள்ள முடியாதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணவும் கூடாது. அதுபோல ஈனத்தனமான ஒரு தவறு வேற எதுவும் இல்லை, அற்பமான கோழையும் முடியும். நீ ஒரு தவறு பண்ணது உண்மைதான், ஒருவேளை உனக்கு மட்டும் தெரியாது எனக்கும் தெரியும்னு வச்சுக்கையா, எனக்கும் தெரியும், அதுக்காக நீ தற்கொலை பண்ண தேவையில்லை. நீ யார்கிட்டையும் சொல்லாம எங்கேயும் ஓடணும்னு அவசியம் இல்லை. நீ தவறு செய்தா என்பது இப்பொழுது ஈசாக்கு உன்னுடைய தகப்பனை தெரிந்து விட்டது. நீ தவறு செய்வதற்கு ஒருவேளை உன்னுடைய தாய் உதவியாக இருந்திருக்கலாம், மேபி.
யாக்கோபு தவறு செய்யறதுக்கு உதவியா இருந்தது அவருடைய அன்பு தாய் ரெபெக்காள் தான். தகப்பனுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, இனி இவனுக்கு உயிர் இருக்காது, அண்ணன் கொண்டு போடுவான்னு தான் 2 பேரும் சுமூகமான முடிவுக்கு வந்து அன்பு மகனை அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்ப மகன் எங்க போனானோன்னு ஒரு எண்ணம் வராது இல்லையா? இதுக்கு முன்னாலே இப்படி ஒரு எண்ணம் சகாயத்தினுடைய காரியத்தில் 2 முறை ஏற்பட்டு விட்டதல்லவா? எங்க போனானோ ஆண்டவரே, என் பிள்ளை எங்க போனானோ. அந்த தாயின் உள்ளம் எத்தனை வருடம் துடித்தது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நாமும் கண்ணீரோடு எவ்வளவு காலம் ஜெபித்தோம். அன்பான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தவறை நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. யாக்கோபுடைய தகப்பனும் தாயும் சொன்னதின்படி அங்க போய் தங்கியிருந்தான். திரும்பி வரவழையில அண்ணனை கண்டு பயந்து, நான் வேற எங்கேயும் போகல, அங்கதான் லாபான்கிட்ட தான் போய் தங்கிட்டு வந்தேன், வருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அனுபவம், இது ஒரு வாழ்க்கையின் அனுபவம். அடுத்து, நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பரலோக பயணத்தில் சில வேளையில ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துடும். We stay in a particular place from where we never move. ஒரு இடத்துல வந்து அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துக்கணும். அப்பாடா வந்து இருந்துட்டோம், ஜம்முன்னு இருந்தாச்சு, இனி நவரவே வேண்டாம், நவுத்தாத இருந்துக்க அப்படின்னு. இனி போக வேண்டியது இருக்குது, நம்ம இன்னும் பிரயாணம் தொடர வேண்டியது இருக்கிறது. எடுத்துக்கிடுங்க பைபிளை, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Deuteronomy 1st chapter 6th verse, 6ஆம் வசனம் சொல்றாரு, ஓரோவிலே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். You have dwelt long enough at this mountain. Turn and take your journey. நீங்க இங்கே தங்கி இருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்படுவோம். ஹல்லேலூயா. ஒரு மலைக்கு பக்கத்தில், சீனாய் மலையா, அங்க வந்து உட்கார்ந்தாச்சா, சௌரியமா இருக்கா, நல்ல காத்தோட்டமா இருக்கா, வெரி குட், சந்தோஷம், வண்டர்ஃபுல், சோ பிளசன்ட், நைஸ் கிளைமேட். ஹல்லேலூயா. மலை அடிவாரத்தில் நல்ல காற்று. நமக்கு இங்கே மழை இல்லாட்டாலும் நல்ல காற்று, ஃபேன் ஓடாமலும் காற்று, ஓடியும் நல்ல காற்று, சுகமாக இருக்கிறது. இங்கே இருந்து விடலாம் இல்லையா? சீஷர்கள் அன்றைக்கு சொன்னாங்க இல்ல, இந்த மலையில, ஒலிவு மலையில, அங்க ஆண்டவராய் இயேசு மோசையோடு எலியாவோடு பேசிட்டு இருந்தார் இல்லையா? அப்படித்தானா? ஆமா. அப்ப அங்க ஒருத்தர் என்ன சொன்னாரு, பேதுரு, நம்ம இங்கே இருந்துருவோம், ஆண்டவரே நம்ம இங்க இருந்துருவோம். இங்கே மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். ஏன் இவங்களுக்கு கூடாரம் கேட்கல? இயேசு கிறிஸ்து கூடாரம் போடுறதுல அவரு கூட இருக்கிற நம்ம ஒட்டிக்கிடுவோம், சொத்திக்கிடுவோம், அவ்வளவுதான். இங்கே இருந்து விடுவோம். ஆண்டவர் ஆல் ரைட், வெரி குட், நம்ம இங்கே இருந்து விடுவோம், இனி எங்கே நவரண்டான்னு உட்கார விட்டாரா? நம்ம போகணும், நீ போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்காக செயல்படணும். மலை அருகே உட்கார்ந்தது போதும்னு சொல்றாரு கர்த்தர் மோசேயை கொண்டு. மலை அருகே நல்ல காற்றோட்டம், நல்ல தண்ணீர் இருக்கிறது, காவி தண்ணீர் இல்லை, குடி தண்ணீர் மதுரமாக இருக்கிறது. மலைப்பகுதியிலே அருமையான காற்று, தென்றல் காற்று, கோடை வாசஸ்தலமாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல பழங்கள் கிடைக்கிறது, ஆப்பிள் பழம் கிடைக்கிறது, செரி கிடைக்கிறது, நல்ல மல்கோவா மாங்காய் கிடைக்கிறது, சந்தோஷம். இந்த மலைப்பகுதியை விட்டு எங்கும் நம்ம போக வேண்டாம். அப்படித்தானே? இல்லை, அப்படி இல்லை, இப்படி புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புறப்படுங்கள். மலை அருகே உட்கார்ந்தது போதும். கமா, நீங்க இங்க தங்கி இருந்தது போதும், நேராச்சு, புறப்படுங்க, கிளம்புங்க, இனி போக வேண்டியது இருக்கு. ஆமா, இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நீங்க இப்ப பிரயாணம் புறப்படணும். ஆமா, நீங்க என்ன அப்படியே உட்கார்ந்துட்டீங்க? என்ன இங்கே உட்கார்ந்துக்கலாம் நினைச்சிட்டீங்களோ? இங்கே உட்கார்ந்து விட்டே இருக்க முடியாது, நம்ம இன்னும் போக வேண்டியது இருக்குது. போய் சுதந்திரிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை தருவேன் சொல்லி சொன்னாரா? சொன்னார்ல. உங்களை கொண்டு ஆத்துமாக்கள் இன்னும் வரல இல்லை, நீங்க இன்னும் போகணும். நீங்க போங்க. நல்லா இருக்குல்ல ஆண்டவரே, ஏசி போடாமலே சுகமா இருக்குல்ல, வண்டர்ஃபுல்.
நீங்க போகணும் சொல்றாரு. வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை சுதந்திரிக்கணும், வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதம். அம்மா நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு இன்னும் புறப்பட்டு போக வேண்டி இருக்கு. இங்கே இருந்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக வேண்டியதான். ஹல்லேலூயா. மலை அருகே தங்கி இருந்தது போதும், நீங்க புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அம்மா அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஒரு ஒழுங்கு. நாங்க இங்க சுகமா இருந்தவங்க, ஆண்டவரே இங்கே இருந்துக்கிட்டு ஆண்டவரே எங்களை வேற எங்கேயும் போக சொல்லாது ஆண்டவர். ஏசப்பா ஆண்டவர் வேற எங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு சத்தத்தை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு தான். உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு இல்லை, வெறுங்கை ஆக்குறதுக்கு இல்லை, உங்களை காலி பண்றதுக்காக இல்லை. அப்படி இல்லை. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த காரணத்தினால இல்லை, இவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண தேசத்தை அவங்க போய் அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்க இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும்னு சொல்றாரு. நீங்க இந்த மலைக்கு பக்கத்திலே இருந்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க 3 வயசு வரையிலும் அம்மாவுக்கு சேலையை பிடிச்சிக்கிட்டே நடக்கும், தொங்கிக்கிட்டே நடக்கும். அம்மா எங்க போனாலும் அங்க கூட போயிடும். சில அப்பா அம்மாரும் வெளியே அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தா அவங்க தோளை மேலே உட்காந்துக்கணும். தூங்கு வர படா பாடுதான். பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 3 வயசு முடிஞ்சிட்டு எல்கேஜி போகணும்னு சொன்னாதான் குழப்பமே ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுகிற நாளைக்கு பெற்றோர் படுற பாடு யார சொல்ல முடியாது. நான் இங்கே இருப்பேன், நான் வீட்டிலே இருப்பேன், நான் அம்மாட்டே இருப்பேன், நான் அப்பாட்டே இருப்பேன். அம்மாட்டே அப்பாட்டே அப்படியே இருந்துட்டு இருந்தா நீ மரமண்டா தான் இருக்கணும். உடம்பு தான் வளரும், மூளை வளராது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு பிரோஜனம் இருக்காது. ஒன்று படிக்க வச்சு பெரிய ஆளாகணும், நீ படித்து பெரிய மேதையாக மாறணும். அதுக்கு தான் இன்னைக்கு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் 3ஆம் தேதியா 10ஆம் தேதி திறந்தாச்சா, எல்லாம் கொண்டு விட்டாச்சா, வெரி குட், ஒழுங்காக போயிருங்க பள்ளிக்கூடத்துக்கு. அதுதான் நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு பண்ண ஆசீர்வாதத்தை தருவீர் தருவீர் தருவீர், வருவீர் மனமகிழ அரசே, வருவீர் மனமகிழ தருவீர் தருவீர்னு நாங்கள் எங்கள் மலை ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் ஆண்டவர் கொண்டு போட போறார். போக சொல்றார், புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, போங்க, கமான் கமான் கமான், ஹல்லேலூயா. புறப்பட்டு போக சொல்றாரு. எகிப்தில் இருந்தது போதும், எகிப்தில் தங்கி இருந்தது போதும், 430 ஆண்டு இங்க இருந்து பெருமிச்சு விட்டது போதும், புறப்படுங்க புறப்படுங்க, கமான். எல்லாம் புறப்பட்டாச்சு, ஹல்லேலூயா. இப்ப மலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல சுகவாசஸ்தலம், சமாதானமா இருக்கப்பா. ஆண்டவரே இப்பதாங்க மனசுக்கு நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இப்பதான் ஆண்டவர் சொல்ல, நீங்க இங்க தங்கி இருந்தது போதும், புறப்படுங்க சொல்றாரு. இது என்னப்பா, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க பிரயாணத்தை தொடர்றாங்க. கானான் பிரயாணம் தொடர்கிறது. ஹல்லேலூயா. கானான் பிரயாணத்தில் அப்படியே ஒரே ஓட்டமா ஓடி போய் சேர்ந்தாங்களா? இல்லை, அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுங்க. நீங்க கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். அப்பதான் ஸ்டடியா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. என்னாகும் 9ஆம் அதிகாரம். நீங்க தப்பு தப்பா வசனத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா வியாக்கியானம் பண்ணிட்டு மற்றவங்களையும் கெடுக்கக்கூடாது. சரியா புரிஞ்சுக்கிடணும். ஆவிக்குரிய காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையில, கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். As long as the clouds stayed above the tabernacle, they remained encamped. அர்த்தம் தெரியுமா? அந்த மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். பார்த்தீங்களா? அப்ப அவங்க இஷ்டம் போல பிரயாணம் தொடர முடியாது. அந்த மகிமையின் மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே நிக்கிற வேளையில அது ஸ்டே பண்ணிட்டுன்னா அங்க கேம்ப் போட்டுருவாங்க. அடுத்து அந்த மேகம் புறப்படுகிறது என்று சொல்ற வேளையில ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள், இஸ்ரவேலுடைய சேனை புறப்படும். ஹல்லேலூயா. அங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போன கதை போல இல்லை. நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க? பாத யாத்திரை போறவங்க இருக்கிறீங்களா? அறிஞ்சுக்கிட்டு கேட்கிறேன், உங்களை பரியாசம் பண்ண மாட்டோம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறதுன்னா அவர் ஒரு 4-5 பேர் சேர்ந்து டிங்கிள் 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 டங்கிள் டிங்கிள் 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 டங்கிள் டிங்கிள் டிங்கிள் டிங்கிள்னு கோலை ஊண்டாம
ஐயோ 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 அதோ கதி அதோ கதி கதியோ அதி அதோ கதி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாவமாக இருக்கு, பாவம். நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப பரிதபிக்கிறேன். உண்மையாக நான் பரியாசம் பண்ணல, கிண்டல் பண்ணல, ரொம்ப வருத்தப்படுறேன். பாவம், அறியாமையினால் இப்படி மக்கள் வேதனைப்படுகிறார்களே, கஷ்டப்படுறாங்களே. இப்போ அவங்க இஷ்டம் போல அவங்க புறப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க போகிறாங்க. கொஞ்சம் பேர் முன்னால் போவாங்க, கொஞ்சம் பேர் பின்னால் போவாங்க. இப்போ அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானான் பிரயாணத்தில் வனாந்திர பாதையில் அங்கே மகிமையின் மேகம் ஒன்று உண்டு. அந்த மேகம் அங்கே நிற்கிற வேளையில் எல்லாரும் நின்றுடுவாங்க, எல்லாரும் கேம்ப் போட்டுருவாங்க. திரும்ப அந்த மேகம் புறப்படுற வேளையில் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுற வேளையில் எல்லாரும் புறப்படலாம். அதுவரை அங்கே தங்கியிருக்கலாம். மகிமையின் மேகம் ஸ்டே பண்ணுனா நம்ம ஸ்டே பண்ணிடலாம், புறப்பட்டுக்கலாம் புறப்பட்டுக்கலாம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. அதுபோல தான் நம்ம செயல்பட முடியும். நம்ம இஷ்டம் போல இல்லை. ஆராதனைக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. காலையில் 9:30னா 9:30க்கு ஆரம்பிச்சிடும், 12:30க்கு முடியணும்னா முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு வந்தால் வெயிட் பண்ணணும், 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஆண்டவருடைய வழிநடத்தல், காட்ஸ் கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் இஷ்டமோல நீங்கள் போயிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய ஒரு வழிநடத்தலை அறிஞ்சு உங்கள் பிரயாணத்தை தொடரணும். சில வேளையில் நம்ம மாம்சத்தில் பிரயாணத்தை தொடர்ந்தா அன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு நாள் டவுனுக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி புறப்பட்டேன். உண்மையை சொல்கிறேன், மனம் திறந்து உங்களுடனே சொல்கிறேன். நான் ஜோமன் வேளையில் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பேசினார், நீ போன்றான். உண்மையை சொல்லுகிறேன். நான் அங்கே போனேன். அவசியமாக பார்க்கணும் இல்லையா, அதனால போவோன்னு என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசினார். உங்களுக்கு சொல்கிறேன். போன்றார். அங்கே போய் ஒவ்வொரு அண்ணன், 2 அண்ணன் இருக்கிறாங்க, ஒரு தம்பி. ஒரு அண்ணன் வீட்டுக்கு போய் அங்கே பார்த்தா அதை பூட்டி இருக்கு. பக்கத்தில் இருக்கிற தம்பி வீடு பார்த்தா பூட்டி இருக்கு. அடுத்த அண்ணன் வீடு போனால் பூட்டி இருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு பாடே தானே, உங்கள் பாடு ஏமாத்திரம். நான் திரும்பி வரல விஷயம் தெரியுது, அவங்க இன்னொரு இடத்துக்கு ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்காக எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் இங்கேயே சொன்னாரா இல்லையா? இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு இவ்வளவு தூரம் ஓட்டி மினக்கட்டு போவானேன். எல்லாம் அனுபவம் தாங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரலோக பிரயாணத்தில் நீங்கள் நினைக்கிறது போல நான் நிற்கிற இடத்துல நிற்பேன், போகிற இடத்துல போவேன், வந்தால் வருவேன், வராட்டால் போவேன், எல்லாம் ஒழுங்குமுறையெல்லாம் வச்சுக்கிறார். இங்கே மகிமையின் மேகம் இங்கே நிற்கும். என்னைக்கு நிற்கும்? டெய்லி மேகம் நிற்கும். அங்கே காலையில் 5 மணிக்கு மகிமையின் மேகம் அங்கே வந்து நிற்கும். அங்கே சிலர் வருவார்கள். அல்லேலூயா. ஆமாம், புதன்கிழமை சாயங்காலம் அங்கே ஒரு மேகம் வந்து நிற்கும். மாலை வேளையிலே அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வருவார்கள். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைதோறும் காலையில் இங்கே ஒரு மேகம், மகிமையின் மேகம் வந்து நிழலிடும். இங்கே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஜனங்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை 10 மணிக்கே மகிமையின் மேகம் இங்கே நிழலிட்டு விடும். இங்கே உபவாசத்தோடு ஜெபிக்கும்படியான கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறார்கள். அல்லேலூயா. வாரத்தில் 2வது வெள்ளிக்கிழமை ஒரு மேகம் இங்கே வந்திருக்கும். ஒரு மேகம், மத மகிமையின் மேகம். அதை வச்சுதான் பிஷப் பாடினார், மேகமே மகிமையின் மேகமே. பிஷப்பை பார்த்தீங்களா? நான் இப்போ பார்த்தேன், இந்த கடந்த வாரம் பார்த்தேன், நேரில் பார்த்தேன். அவருக்கு பாட்டை கேட்டேன், பிரசனத்தை கேட்டேன், சந்தோஷம். அல்லேலூயா. மேகம், மகிமையின் மேகம் தங்கி இருந்தா அங்க எல்லாரும் கேம்ப் போட்டுரும். மேகம் புறப்பட்டாச்சா? புறப்பட்டுலாம். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி தெய்வீக வழிநடத்தல் ஏதாவது உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெய்வீக வழிநடத்தல் ஏதாவது உண்டான்னு கேட்க. தெய்வீக வழிநடத்தலை தாண்டி செயல்பட்டு டைம் வேஸ்ட், நேரம் வீணாச்சு, எனர்ஜி வேஸ்ட், சக்தி வீணாச்சு, மன உளைச்சல் உங்களுக்கு வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க விழுந்தோம். நாங்க விழல, நீங்க விழுந்ததை நான் பார்த்தனே. அவங்க விழுந்தீங்க, நான் பார்த்தேன். விழுந்தாலும் எங்க மீசையில மண் ஒட்டல். இந்த பேச்செல்லாம் நிறுத்துங்க. தெய்வீக வழிநடத்தல் உங்களுக்கு உண்டா? அதன்படி நீங்கள் செயல்படுகிறீர்களா? அப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படி ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது ராஜாவிடத்தில் கேட்டால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவரு ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாரு. அவர் பழைய பாட்டு பக்தன். தாவீதெல்லாம் நம்ம எட்ட முடியாதுங்க. நீங்களும் நானும் தாவீதெல்லாம் எட்ட முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம தாவீதை தாண்டுருவாங்க? இல்லம்மா.
தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாரு? நடனம் ஆடி துதிச்சிருக்கிறார், ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு. தாவீதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்ல? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தாவீது சிங்காசனத்தை என்னைக்கும் சிறப்படுத்துவேன். தாவீதை நம்மால் எட்ட முடியல. தாவீது பல காரணங்கள் அதுக்கு இருக்கு. அதில் ஒரே ஒரு காரணம் இப்போ சொல்றேன் பாருங்க. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. நான் எங்க தங்குவேன்னு அவருக்கு ஆசை பாருங்க. ஸோ ஒரு ராஜா என்ன ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா? 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன், விரும்புகிறேன். Hallelujah. I may dwell in the house of the Lord all the days of my life. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன் என்கிறார். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் வர்றது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எப்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்லும்போது எப்படி இருந்து? மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்கிறார். தாவீது எப்படி சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எல்லா நாளும் எங்க தான் இருக்கணும், தங்கி இருக்கணும்னு விரும்புறேன், உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றாரு. அப்பா, இவருக்கு பேராசை இல்லை, தாவீதுக்கு பயங்கர ஆசை. உங்களுக்கு அப்படி யாருக்காவது ஆசை ஏற்பட்டது உண்டா? உங்களுக்கு எப்படி ஆசை ஏற்படும்னா, உங்க வீட்டில் உங்க பையன் அடிச்சு துரத்தி வெளியே போ, சனியனை தொலைஞ்சு போ, நீங்க இருக்கக்கூடாது, எங்கேயாவது போன்னு சொல்ற வேலையில இங்க கேட்டு திறந்துருந்தா மெதுவாக வந்துடலாம். மெதுவாக வந்தால் கொஞ்ச நேரத்தில் நான் கேட்ட கூட்டிகிட்டு போகிறவங்கள போக வேண்டியதான் இல்லையா? இல்லை உடம்புக்கு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கும் வழி இல்லை, வசதி இல்லை, நான் செத்தாலும் கடவுளின் சன்னிதானத்தில் கோயிலில் சாகுறேன்னு சொல்லி சில ஆட்கள் சாகுறதுக்குள்ளே கோயிலுக்கு வருவாங்களாம். சத்தியமாக ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உண்மை சம்பவம். கும்பகோணத்தில் ஒரு ஆவிக்குரிய சபையிலே அங்கே வைத்து வந்த ஒரு விசுவாசி, பரலோக தரிசனம் பெற்றவர், தெய்வீக அழைப்பை பெற்றவர். அவருடைய சொந்த ஒரு புதுக்கோட்டையில் அவர் தங்கி கர்த்தரை ஆராய்ச்சி வந்த நாட்களில் சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிற்று. ரொம்ப வியாதிப்பட்டுட்டார். அப்போ அவருடைய தலைமை சபையில் சென்னையில் ஒரு விசேஷ கூட்டம், ஒரு கன்வென்ஷன், ஜெனரல் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்ததான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே போய் அந்த பிரதான பொது கன்வென்ஷனில் போய் நமக்கு உடம்பு தாங்கலை, எப்படியோ டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறி போயிட்டாராம். அங்கே போய் நம்ம செத்துருவோன்னு போனாராம். ஆனால் என்ன நடந்தாலும் தெரியுமா? புது பலனோடு வந்து விட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கும்பகோணத்துலேருந்து சைக்கிள் வந்திருந்தாரு மனுஷன், புது பலனோடு இருக்கிறார். ஆமா, தாவீது விரக்தியினால் அப்படி சொல்லல. விரக்தியினால வேற வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, ஏதோ என்கிட்ட இருக்கிற காசு பணம் ஏதோ தாரேன், இங்கே தான் இடம் இருக்க, ஒரு ரூம் ஏதாவது எனக்கு ஒன்று கட்டி கொடுங்க. ஐ எம் சாரி, ஐ கேனாட் டூ தட். இங்கே ரூம் எல்லாம் யாருக்கும் தனியார் கட்டி கொடுக்கறதுக்கு இடம் பத்தாது. இங்கே வேற சில காரியங்கள், வேலை செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவர் காலங்களில் அதை செய்து நிறைவேற்றுவார். ஆனால் தாவீதுக்கு எங்க தங்கி இருக்கணும்னு ஆசையா. அந்த காலத்தில் அதற்குள்ள வசதி முறைகள், வாய்ப்புகள் எல்லாம் ஆலயத்தில் தங்கி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலயத்தில் வந்து ஆராதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? Do you have a desire to come and worship the Lord at least on Sundays? ஞாயிற்றுக்கிழமையாவது ஆண்டவரை வந்து ஆராதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். சந்தோஷமா? ஞாயிற்றுக்கிழமையாவது வந்துட்டீங்களே, God bless you. ஞாயிற்றுக்கிழமையாவது உங்களை பார்க்குற கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையே சொல்றேன். விழிப்பு ஜபத்துக்கு வந்த வேளையில உங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன், கர்த்தரை துதித்தேன். பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் எனக்கும் சந்தோஷம், ஆண்டவரும் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே போயிருக்கிறது போர் அடிக்குது. எனக்கு எப்போ விடுவாருன்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். விட்டுருவேன், நீங்கள் சீக்கிரம் போயிடலாம். நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளை பருவத்திலிருந்தே தேவனுடைய ஆலயத்துக்கு போனதோ அங்கே போய் இருக்கிறதோ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. கிறிஸ்துமஸ் சந்தோஷம் எங்கள் வீட்டில் தின்பண்ண செய்து சாப்பிட்றதை பார்க்கணும் 100 மடங்கு சந்தோஷம் எங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தில் அங்கே போய் இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்குங்க. பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு போக சந்தர்ப்பம் கிடைக்கிறோம், அவ்வளோ சந்தோஷப்படுவோம். பரிசாய் கூட்டமா, உபவாச ஜெபமா, அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குதா? இங்க பாருங்க, தாவீதுக்கா ஆசை பார்த்தீங்களா? நான் உயிருள்ள நாளெல்லாம் எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆண்டவருக்கு ஆலயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க அப்படி ஒரு சிலாக்கியத்தை இங்க ஒரு ஆளுக்கு ஆண்டவர் கடந்த சில ஆண்டுகளாக கொடுத்து வருகிறார். ஹல்லேலூயா. யார் அந்த ஆளு? அந்த ஆளு தலைகளை போட்டு புரியாம உட்கார்ந்துருக்கு. இனி சொல்லி காட்ட மாட்டேன். There is a man. ஹல்லேலூயா. ஆலயம் பூட்டி இருந்தாலும்
இந்த காம்பவுண்டில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கடந்த சில ஆண்டுகளாக தெய்வம் கொடுத்திருக்கிறார். அவர் வீடு வாசல் இல்லாதவர் அல்ல, வீடு வாசல் வசதி எல்லாம் உள்ளவர் தான். அவருக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை, இந்த காம்பவுண்டில் தங்கி இருக்கணும். இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத காலத்திலேயே தங்கி இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஆசை, இப்போ நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது, லைட் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. எந்த வசதி இல்லை? எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் நம்ம எப்படா ஓடிடலாம், இங்கே போகணும்னு சொல்கிறா என் மனைவி, சும்மா இருக்கிறா இல்லை. உனக்கு வேணும்னா நாளை கறியோ மீனா வாங்கித்தார, என்னை மட்டும் கூப்பிடுறாங்க, நீ மட்டும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்து. அன்பு சகோதரர்களே, நீங்கள் குடும்பமாக வந்து தேவனை ஆராதிப்பது பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். தாவீதுக்கு விருப்பத்தை பார்த்தீங்களா? அதான் தாவீது ரொம்ப விசேஷமான ஆளுன்னு சொல்ல முடியுது. பைபிளில் ஒரு பொம்பளையை பற்றி நான் இருந்தேன், நிறைய பொம்பளைகளை பற்றி நிறைய காரியம் பைபிளில் அறிஞ்சிருக்கிறேன். இந்த பொம்பளை இவ புருஷனை இழந்து போனவள், பாவம். அவ புருஷனை எப்படியோ செத்து போயிட்டான், எனக்கு தெரியல. ஆனால் இவ இள வயசு பொண்ணு, இவளுக்கு புருஷன் எப்படியோ வியாதிப்பட்டு, இவ அடிச்சு கொள்ளல, இவ விஷம் கொடுக்கல, சத்தியமா அது எனக்கு தெரிஞ்சது. அவன் புருஷன் செத்து போயிட்டான். ஆனால் அவள் ரொம்ப விசேஷமான ஒரு பெண்மணி. அவள் விக்கிர வழக்கம் நிறைந்த மோவாப் தேசத்தில் உள்ளவள். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவள் தான் யாரு? அவள் தான் ரூத். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, மாமியாரோடு ஒண்டிக்கிட்டாங்க. இந்த காலத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு மாமியாருன்னா எட்டிக்காய், மாமியாருன்னா பிடிக்காது. மாமியாரோட ஒட்டி போகணும் மருமகளேன்னு சொன்னா அவ சபைக்கே வரமாட்டான், அவ வேற சபைக்கே போயிடுவான். நான் பார்த்தேன் இல்லை அன்னைக்கு, ஒரு பேகம் தூக்கி போட்டுட்டு ஒரு செருப்பும் போட்டுட்டு ஆடி அசைஞ்சு மருமக போனதை நான் பார்க்கலையா? சொல்லுங்க, பாருங்கள். இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆண்டவர் வச்ச சபையில ஆண்டவர் நாட்டில் தோட்டத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். மாமியார் மருமகளுக்கு பற்றி கதையை சொல்லிட்டா, மருமக கரெக்ட் பண்ண வேண்டிய சொல்லிட்டா மருமக சபை விட்டு போயிடுவாளாம். மாமியார் கரெக்ட் பண்ண வேண்டிய சொல்லிட்டா மாமியார் சபை விட்டு போயிடுவாங்களாம். என்னப்பா பண்றது? மனைவி சரி பண்ண வேண்டியதை சொல்லிட்டா மனைவி சபை விட்டு போயிடுவாங்களாம். அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரூத் மோவாப் தேசத்தில் உள்ளவளா இருந்திருந்தாலும் இவள் மாமியாரை பிடிச்சுக்கிட்டான். மாமியாருக்கு கடவுள் தான் அவளுக்கு கடவுள், மாமியாருக்கு இனஞ்சனம் தான் அவளுக்கு இனஞ்சனம். இந்த காலத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை, சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டதாகவும் இல்லை. நம்ம வீடு, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம உம்மா, நம்ம வாப்பான்னு சொல்லி விடுவாங்க. மாமியார் தாய் ஸ்தானத்தில், மதர் இன் லா தாய் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டாப்புல மாமியாரை பிடிச்சிக்கிட்டாப்புல. பார்த்தீங்களா? படிச்சீங்களா? நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். ஹல்லேலூயா. wherever you go I will go, wherever you stay I will stay. ஹல்லேலூயா. நீ தங்கும் இடத்துல தான் நானும் தங்குவேன் நிற்கிறான். எப்படி நல்ல சுபாவம். ஹல்லேலூயா. அப்ப தங்குகிற இடம் மாமியார் அங்க தங்குனா நான் இங்க தங்குவேன், மாமியார் இந்த ஊர்ல இருந்தா நான் வேற ஒரு ஊருக்கு போயிடுவேன். எங்கேயும் போ. இவ மாமியார கூடயே தங்கி இருந்ததுனால இவளுக்கு ஒரு மறுவாழ்வை தேவன் கற்றுக்கிட்டார். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல மாதிரி அம்மா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. சிலருக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், இந்த மாமியார் விக்கிர வணக்கத்தால் அல்ல, இவள் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற ஒரு அம்மா. நகோமி அம்மா இருக்க, வாயில வந்தபடி சாபம் போடுற நகோமி அம்மா அல்ல. நகோமி அம்மாள் அந்த மருமகளை ஆசீர்வதித்தவள், அந்த மருமகளை அன்பாய் வழிநடத்தினவள். அதை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் புரியுமா? அது புரியாது. டிவியில ராத்திரி மகனும் படம் பார்க்கிறது புரியும். இந்த சத்தியம் சொன்னால் இப்பொழுது புரியாது, இப்பொழுது புரியாது. நான் சொல்வது இப்பொழுது புரியாது. இருக்கிறதை பார்த்தால் விழுங்கி விடுவார்களோ? யாரும் என்னை விழுங்க முடியாது. தேவ சமூகத்திற்கு விலகி ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போனா யோனாவை மீன் விழுங்கிறது போல விழுங்கலாம். வேற யாரும் விழுங்க முடியாது. இப்பொழுது இங்கு என்ன சத்தியம் இருக்கிறது? மருமகள் மாமியாரை பிடித்து கொண்டால் நீ எங்க போனாலும் உன் கூட தான் வருவோம், உன் கூட தான் தங்குவேன்னு சொன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவருடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டத்தில் அவருடைய சீஷர்களை கூட்டிட்டு போறார். எங்க கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறார். என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்றாரு. நீங்கள் வாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம்
38ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாரு? சீஷர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு? பின்பு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். அல்லேலூயா. இங்க தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் சொல்றாரு. யாரும் கூட விழித்திருக்கணுமா? இயேசுவோடு விழித்திருக்கணுமா? யாரும் கூட தங்கி இருக்கணுமா? இயேசுவோட தங்கி இருக்கணும். அவருடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டத்தில் வந்துட்டார். அவருடைய சீஷர்களோடு அவர் தங்கி இருக்கிற கடைசி மணி நேரங்கள். இப்ப எனக்கு கூட தங்கியிருங்கன்னு சொல்றார். உலக பிரகாரமா நமக்கு அன்பானவர்கள், வயதானவர்கள், யாராவது உயிர் போறதுக்கு முன்னால, பா நீங்க என் கூடயே தங்கி இருப்பா, நான் இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், நான் சீக்கிரம் போயிருவேன் சொன்னா, கடவா நீ கிடந்தா கிட, போனா போ, நான் போறேன். ஆண்டவர் போய் கூப்பிடுறார், நீங்க இங்கே தங்கி என்னோட விழித்திருங்கள் என்று சொல்கிறார். சீஷர்கள் இது சரிப்பட்டு வராது, நாங்க எங்கேயா போறோம், நீ ஜோமனி முடிச்சுட்டு வாருன்னு சொல்லி எங்கும் போகல. அவங்க அங்கேயே தங்கி இருந்தாங்க, இயேசுவோடு தங்கி இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, இதுல ஒரு காரியம் நாம் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு கூட தங்கி எனக்கு கூட இருன்னு சொன்னா இருக்கணும். ஆண்டவர் விழித்திரு, சோதனை உட்படாதபடி விழித்திருன்னு சொன்னா விழிச்சிருக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது. நாங்க எங்க வீட்டிலேயே விழிச்சிருக்கிறோமே. அப்படியா? இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரா? நீங்க இங்க தங்கி என்ன, அதான் உங்களுக்கு கம் டு தி பாயிண்ட். நீங்க சரியான இடத்துக்கு வாருங்க. நீங்க இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். நாங்க வீட்டிலையும் விழித்திருந்து ஜெபம் தான் பண்ணாங்க. நாங்க வீட்டிலையும் பரிசுத்த இதுல ஜெபம் பண்ணத்தான் செய்தாங்க. இதெல்லாம் நிறுத்துங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? பைபிள் தெரியுமா உங்களுக்கு? டு யூ நோ த பைபிள்? உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நீங்க அதிக பிரசங்க விளக்கெல்லாம் சொல்றாரு. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் இங்கே தங்கி என்னுடைய கூட விழித்திருங்கள். ஆண்டவருக்கு கூட அவர் சமூகத்தில் நீங்க தங்கி இருக்கணும், இங்க விழிச்சிருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சீஷர்களுக்கு. உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இங்கே தங்கி இங்க அவரோடு விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆமா, அதுதான் ஆண்டவர் சொன்னது. அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனது இருக்கிறதானால் அல்லேலூயா சொல்லுவோம், மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எம்மாவூருக்கு சென்ற 2 சீஷர்களோடு சாதாரண ஒரு ஆள் போல அவங்க கூட பேசிக்கிட்டே போறாரு. அவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு மரித்த செய்தி எல்லாம் பேசிட்டு போறாங்க. ஆண்டவர் இயேசுவும் அதுக்கு நிறைய விளக்கங்களை எல்லாம் கொடுத்து சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கிறார். அவங்க சொல்றாங்க, லூக்கா 24:21, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவங்க நம்பி இருந்ததெல்லாம் நடக்காம போனது போல, இவங்க ஏமாந்தது போல, வஞ்சிக்கப்பட்டது போல ரொம்ப வேதனையோடு சொல்றாங்க. பார்த்தீங்களா? ஆனா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து அவங்க பிறகு ஆண்டவர் பேசுற கருத்தை நாம் அறியலாம். 25ஆம் வசனத்தில், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விவரித்து காண்பிக்கிறார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அதுக்கு பிறகு ஒரு காரியம் நடக்குது. 29ஆம் வசனத்தை சொல்லுறேன் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். Hallelujah. Abide with us, for it is to an evening and the days far spent. He went in to stay with them. Yes, அவர்களுடனே கூட தங்க சென்றார். Hallelujah. நீர் எங்களுடனே தங்கியும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். Hallelujah. இயேசுவின் சீஷர்கள் 2 பேர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று தெரியாமல் சம்பாஷணை கேட்ட பிறகு பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு எங்களுடனே தங்கியிருன்னு வருந்தி கேட்டுக்கிறார். நீங்க ஆண்டவரே எங்களுடனே தங்கியிருன்னு வருந்தி கேட்கறது உண்டா? எங்களுடனே தங்கியிரும் ஐயரே நீ தங்கும், ஐயரே எங்களுடனே தங்கியிரும். ஹல்லேலூயா. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். ஆண்டவரே பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிற்று, எங்களுடனே தங்கியிரும் என்று
நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வருந்தி கேட்கலாம். நம்ம வீட்டில் சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, பிசாசுகள் இருக்காது, கெட்ட கனவுகள் இருக்காது, மாறி மாறி பிரச்சனை இருக்காது. குடும்ப சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செல்லலாம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் இரவு வேளையில சமாதானத்தோடே படுக்கைக்கு போறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். சமாதானத்தோடு நான் நித்திரை செய்கிறேன், நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இவங்க இயேசுநாதரை சிலுவையில் இருந்து கொண்டு பண்ணிட்டாங்க, நாங்கள் நம்பி இருந்தோம், அவ்வளவுதான், அவர் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆண்டவர் இயேசு தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்டதை எல்லாம் எடுத்துரைக்கிறார். நேரம் ஆகி போச்சு, எங்க கூட வாங்க, பொழுது போயிட்டு எங்க கூட தங்கிருங்க. உங்க வீட்டுக்கு இயேசுவை கூட்டிட்டு போறீங்களா? சகை இயேசுவை பார்க்க ஒழிச்சிருந்தான், அவனை இயேசு கூப்பிட்டு இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு இயேசு சொன்னார். அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அன்றைக்கு ஆசீர்வாதம் பெற்றான். இப்போ இயேசுவின் சீஷர்கள், நம்ம எல்லாம் இயேசுவின் சீஷர்கள் ஸ்தானத்தில் உள்ளவர்கள். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவராங்க நாங்கள் நம்பி இருந்தோம், ஆண்டவரை நம்பி இருந்ததுனால அவங்க ஒன்று விட்டுட்டாரா? நாங்கள் ஆண்டவரை தாங்க நம்பி இருந்தோம், ஆனால் அவரை சிலுவையிலிருந்து கொண்டார்கள், இன்னைக்கு 3 நாள் ஆகிட்டு. அப்படியா? அவர் உயிர் திறந்தவராக உங்க கூட பேசிட்டு வர்றாரு, அதை தெரியல. மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவரே அவங்கள்ட்ட கேட்கிறாரு. பார்த்தீங்களா? உயிர் திறந்த இயேசு எவ்வளோ அருமையான வார்த்தைகளை பேசுகிறார். என்ன வார்த்தை? உங்களுக்கு கோபம் வருகிறதா? எனக்கு நிதானமாய் நான் புரிந்து கொள்கிறேன். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அன்பாய் கேட்கிறார் இல்லையா? இது அன்பான வார்த்தை தானே? அன்பான வார்த்தை தான். அப்படிதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் எங்கேயோ போற போல காட்டுறார். எங்களுடனே தங்கிரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடனே தங்கிரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பழக்கம் உண்டா? அப்ப நீங்க சாயங்கால வேளையில நீங்க எல்லாரும் கூடி குடும்பமாக கூடி பாடி ஆடி துதித்து ஆண்டவர் உங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க. எந்த திருட்டு போய் வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். கேட்டீங்களா? எந்த திருட வந்தாலும் பார்த்துக்கிடுவார். பஞ்சபூதங்கள் எது வந்தாலும் ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரியும், ஓடி போயிடும். ஹல்லேலூயா. நிம்மதியா இருக்கலாம். எப்படி நேற்றைக்கு ஒழுங்கா தூங்குனீங்களா? ஐ ஹேட் எ குட் ஸ்லீப். நல்ல அமைதியான நித்திரையை கற்றுக் கொடுத்தார். ஐயரே நீர் தங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடனே நீர் தங்கியும். வருந்தி கேட்பீங்களா? கல்யாண வீட்டுக்கு வருந்தி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் இயேசுவும் தாயும் சீசர்களும் போனாங்க, அற்புதம் செய்தார். வருந்தி கூப்பிடுவீங்க. வருந்தி கூப்பிடுவீங்களா? ஆண்டவரே நீர் வேணும்னா பாஸ்டர் வீட்டுக்கு போனா போவோம், அது பணக்கார வீட்டுக்கு போனா போவோம். அப்படி இல்லை. இல்லை, இவங்க கொஞ்சம் விசுவாசத்தில் பலம் குன்றினவங்க தான். ஆனாலும் இவங்க வருந்தி கூப்பிட்டதுனால போனார். நீங்க ஒருவேளை விசுவாச வாழ்க்கையில பலனற்றவர்களாக, பலம் குன்றினவங்களாக, சரியா வசனத்தை சத்தியத்தை எல்லாம் புரியாதவங்களாக இருந்தா கூட ஒரு காரியம் செய்யுங்க. நீங்க இயேசுவை வருந்தி கூப்பிடுங்க. இன்றைக்கு கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வருவார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க, உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு இயேசு வந்திருந்தார், ராத்திரி வந்தாரு, என்கிட்ட பேசினாரு, பாட்டி தாத்தா இயேசு வந்திருந்தார். ஹல்லேலூயா. இஸ் இட் ட்ரூ? உண்மையா? உண்மைதான். அப்படி நடக்குதா? எஸ், இட் இஸ் ஹேப்பனிங். நடக்குது. நீங்க அப்படி வருந்தி கூப்பிடுறீங்களா? ஆண்டவரை கூப்பிடுறீங்களா? நீர் எங்களுடனே தங்கிரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தங்கியிருந்தா நம்ம வீட்டில் சுட்டி டிவி பார்க்க முடியாது. ஏசு ஆண்டவரே நீர் அந்த வீட்டில் போய் தங்கிடும். நாங்கள் கொஞ்சம் நேரம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சுட்டி டிவி பார்க்கணும், ஒரு சின்ன சினிமா படம் பார்க்கணும், பொடி கொஞ்சம் போடணும், அந்த நிஜாம் பார்க்க எடுத்துட்டு. ஏசுநாதர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கண்ட ஆளுகிட்ட எல்லாம் செல்ல பேச முடியாது. ஏசுநாதரே நீங்கள் வெளியே டீயா காஃபியாக தான் குடிச்சிட்டு வந்துருங்க, அதுக்குள்ளே நான் பேச வேண்டிய ஆளுகிட்ட, பேச வேண்டாத ஆளுகிட்ட பேசி முடிச்சிடுவேன். ஐயரே நீ தங்கும் எம்மிடம். ஆண்டவரே என்கிட்ட நீர் தங்கிடும். நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களோடு தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.